வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வரலட்சுமி நோன்பு மற்ற பண்டிகைகளுக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு உடுப்பி ஸ்பெஷல் கோதுமை ரவை பால் பாயசம் பண்ண போறோம். உடுப்பி சைட்லாம் கோயில்கள்ல வீட்டுல பூஜை பண்டிகை அப்படிங்கும் போது இந்த கோதுமை ரவை பால் பாயசம் ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க. இது நைவேத்தியத்துக்கு ரொம்ப உகந்தது. அதே நேரம் ரொம்ப திக்காவும் ஆயிடும், நல்ல கிரீமியா டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த கோதுமை ரவை பால் பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல 50 கிராம். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ரவா ஒரு 2 நிமிஷம் நான் வறுத்திருக்கேன். நல்லா வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த கோதுமை ரவை பாயசத்தை குக்கர்ல தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால வாஷ் பண்ணிட்டு நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இந்த கப்ல தான் நம்ம 1 கப்பு ரவா எடுத்துக்கிட்டோம். இப்ப இதே கப்ல நம்ம 4 கப்பு தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். வாசனைக்காகவும் நல்லா சாஃப்டா அந்த கோதுமை ரவை வேகிறதுக்காகவும் 1 டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடிட்டு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே கப்ல 1 கப்பு தண்ணி சேர்த்துப்போம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு நுரைச்சி வரட்டும். வெல்லம் பாருங்க நல்லா கொதிச்சு நுரைச்சி வந்தாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடியை திறந்துடலாம். சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் நல்லா கரண்டியால மசிச்சு விட்டுப்போம். கோதுமை ரவை பாயசம் எப்பயுமே குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியா பண்ணணும். ஏன்னா பாயசம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பாயசம் ஆயிடும். நமக்கு தேவையான அளவு பார்த்து பண்ணிக்கோங்க. நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை டைரக்டா அந்த கோதுமை ரவையிலேயே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் அந்த கோதுமை ரவை இந்த வெல்லத்துல இருக்கிற இந்த ஸ்வீட்னஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த கோதுமை ரவை வெல்லமும் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். இதை அரைச்சிட்டு ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் நல்லா திக்கா எடுத்துக்கலாம். 2வது தேங்காய் பால் நல்லா தண்ணியா எடுத்துக்கலாம். வெள்ளை தண்ணியில கோதுமை ரவை பாருங்க நல்லா கொதிச்சு திக்காயாச்சு. இந்த மாதிரி ஆனாதான் இந்த கோதுமை ரவை நம்ம சாப்பிடும் போது ஸ்வீட்டா டேஸ்டாவும் இருக்கும், இல்லைன்னா ரவைய சாப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்கார வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இப்ப ஸ்டவ் ஃபிளேம் சிம்ல வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, அது 2வது 3வது பாருங்க நல்லா தண்ணியா இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த தேங்காய் பாலை இதுல விட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் பால்லயே இந்த கோதுமை ரவை பாயசம் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இந்த வெல்லத்தோட டேஸ்ட் ஃபிளேவர், தேங்காய் பாலோட ஃபிளேவர் எல்லாம் சேர்ந்து பாயசம் ரொம்ப நல்லா ரிச்சா டேஸ்டா இருக்கும். ரொம்ப சீக்கிரமும் இது திக்காயிடும். பாயசம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்ப கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் கொஞ்சமா 2-3 தடவை இந்த மாதிரி கிரேட் பண்ணாலே போதும். பாருங்க கொஞ்சமா பவுடர் விழுந்திருக்கு இல்லையா, இந்த அளவு போதும். சின்ன பீஸ் பச்சை கற்பூரம், இதுவும் ரொம்ப கம்மியா தான் சேர்த்துக்கணும். இவரெல்லாம் லேசா கிரஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பவுடர் ஆகும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் தண்ணியா 1 கப்பு விட்டோம் இல்லையா, இப்ப 1/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் இதுல விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த கோதுமை ரவை பாயசம் நம்ம கொஞ்சம் தண்ணியா தான் பண்ணிக்கணும். இது சூடு ஆறும்போது கொஞ்சம் திக்காயிடும். பாருங்க இந்த மாதிரி இருக்கு. பாயசத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து இந்த பாயசத்துல சேர்த்துலாம். இப்ப சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிடலாம். கோதுமை ரவை பால் பாயசம் குவிக்கா ரெடி ஆயாச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு தண்ணியா பண்ணிருக்கிறதுனால இப்ப பாருங்க கரெக்டா அந்த பாயசம் குடிக்கிற பதத்துக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்ல இந்த தேங்காய் பால் வாசனையோட நம்ம கடைசியா சேர்த்தா
ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் அந்த வாசனையோட ரொம்ப அந்த டிவைனா இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. ரவையும் வந்து நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுனால அந்த வாசனையும் பிளஸ் அது நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்டரும் கொடுத்துருக்கு. குக்கர்லயே பண்ணிடுறதுனால ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். நமக்கு பிரசாதத்துக்கு ரொம்ப உகந்தது. நம்ம பூஜைக்கு நிறைய டைம் கொடுக்க முடியும், பிரசாதம் டக்குன்னு ரெடி பண்ணிட முடியும். எப்படியும் நம்ம அரிசியில வந்து பால் பாயசம் பண்ணுவோம், வித்தியாசமா இன்னைக்கு கோதுமை ரவையும் வெல்லமும் தேங்காய் பாலும் சேர்த்து பண்ணும்போது இது எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். வரக்கூடிய வரலட்சுமி நோம்பாகட்டும், இல்ல அடுத்த வரக்கூடிய ஆவணி ஆகட்டும், மற்ற பண்டிகைகளுக்கு நீங்க இந்த கோதுமை ரவை பால் பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.